அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின இந்த அட்டாக்ல 1100 பேர் பலியா இருக்காங்க. அதுல 170 பெண் குழந்தைகள். அங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல 170 பெண் குழந்தைகள் பலியாயிருக்காங்க. இப்ப அடுத்த பெரிய ஷாக் என்னன்னா, நம்ம உலகத்திலேயே முக்கியமான கடல் வழி பாதையான ஹார்மூஸ் கடல் வழி பாதைய ஈரான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த நாட்டு கப்பலும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். வாருக்கு சப்போர்ட் பண்ற சீனாவுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சீனாவோட கப்பல்கள் மட்டும் தான் ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மத்த எந்த நாட்டுக்கும் பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. இத பார்த்துட்டு ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? யாரும் பயப்படாதீங்க, தைரியமா உள்ள போங்கன்னு சொல்லிருக்காரு. அப்படி போன ஒரு கப்பலை ஈரான் அட்டாக் பண்ணி அமெரிக்காவை வார்ன் பண்ணிருக்காங்க. ஆயில் சப்ளை நடக்கலன்னா பெட்ரோல், டீசல், ஏன் நம்ம வீட்டுல இருக்க வெங்காய தக்காளி பிரைஸ் கூட தாறுமாறா அடி வாங்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது. 2 நாட்டுக்காக ஸ்டார்ட் ஆன வார் இப்போ எக்கனாமிக் வாரா டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த வார் இப்படியே கண்டினியூ ஆனா நம்ம நாட்டிலயும் எக்கனாமிக் லெவல்ல கண்டிப்பா பெரிய சேஞ்ச் நடக்கும். இதோட அஃபெக்ட் நம்ம நாட்டுல எப்படி இருக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.